ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 3 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க சக்தி வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தோடனே சிவானி பின்னாடி இருந்து பே அப்படின்னோடனே சக்தி பயந்து போய் அப்படி இது பண்றாரு. அப்புறமா வீட்டில் எல்லாருமா சேர்ந்து சிவானி கூட ஜாலியாக விளையாடுறாங்க. ரொம்ப நேரம் விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா சிவானி வந்து நான் நாளைக்கே ஸ்கூல் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. அப்புறமா உடனே சக்தி அவ தான் சரியாயிட்டாளாக்கா, விட அவ போகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமா பேசிட்டு இருக்காங்க. நைட் என்ன ஆகுதுன்னா, சுந்தரத்துக்கு வந்து தாஸ் கால் பண்ணி மறுபடியும் 3,00,000 கேட்குறாரு. அப்போனே "என்ன நீ என்ன மிரட்டுறியா?" அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தாஸ்ன்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி பேசுறத மேல நின்னு பொன்னி கேட்டுட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல இவரு யார்கிட்ட பேசுறாருன்னு சொல்லிட்டு மேல நின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ உடனே சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, "இல்ல நான் இப்போ காசு தந்தேன்னா, நீ இன்னும் என்கிட்ட கேட்ப" அப்படின்னு. அப்ப தாஸ் என்ன சொல்றாருன்னா, "இல்ல மச்சான் இதோட நான் ஒதுங்கிருவேன். இதுக்கு மேல கேட்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சரி நான் தரேன். ஆனா உன் அவசரத்துக்குலாம் தர முடியாது. என்னால எப்ப தர முடியுமோ அப்பதான் தருவேன்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டு சுத்தி பார்க்குறாரு. இப்ப பொன்னி ரூம்ல போய் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தாஸ்ன்னு இவர் யார்ட்டயோ பேசுறாரே, அந்த தாஸ் தான் சிவானிய வந்து கடத்துனவங்களுக்கும் அதே பேரு தானே! என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கையில அந்த ஃபோட்டோ கிடைக்குது. சிவானியோட ஃபோட்டோ கீழ இருந்து எடுத்தாங்கல்ல. அத பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து எப்படி அங்க போயிருக்கும்? இந்த ஃபோட்டோ எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த மாரி வீட்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சுந்தரோட பர்ஸ்ல இருந்து காசு எடுக்கிறதுக்காக சிவானி வந்து பர்ஸ ஓப்பன் பண்றா. அதுல வந்து சிவானி ஃபோட்டோவும், பவானி ஃபோட்டோவும் இருக்குது. அப்ப அப்பா மட்டும் தான் என் ஃபோட்டோவ வந்து இந்த மாரி பர்ஸ்ல வச்சிருக்கிறாரு. உங்க யார்கிட்டயாவது இருக்குதா? அப்படிங்கிற மாரி சிவானி கேட்டோனே, பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, ஃபோட்டோ வச்சிருந்தா தான் பாசம்னு இல்ல சிவானி. எல்லாருக்குமே பாசம் இருக்கும். அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு சிவானி போயிர்றா. அப்போ உடனே பொன்னி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோ வந்து சுந்தரம் அண்ணங்கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு சாயந்தரமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. சத்யமூர்த்தி என்ன பண்றாருன்னா, அந்த ஃபோட்டோவ வந்து நெறைய பிரிண்ட் எடுத்து வீட்ல எல்லார் கையிலயும் குடுக்குறாரு. ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கிறாங்க. இப்ப பொன்னி என்ன நெனைக்கிறாங்கன்னா, இவங்க சுந்தரம் அண்ணன் இல்லாட்டி பிரீத்தி இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கணும். அப்ப இந்த ஃபோட்டோ யார்கிட்ட இருக்கு, இல்லன்னு கண்டுபிடிச்சா அத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, பிரீத்தியோட ரூம்ல போய் பிரீத்தியோட பேக்ல அந்த ஃபோட்டோவ தேடிட்டு இருக்கிறாங்க பொன்னி. கீழ பிரீத்தி வந்து லேப்டாப்ல ஏதோ வேல பார்த்துட்டு மேல ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்து டோர ஓப்பன் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.